நீங்க பைக் லோன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ல எந்தவித லீகல் இஷ்யூஸும் இருக்காது. பிளஸ் பைக்கோட ஃபுல் ஓனர்ஷிப் உங்ககிட்ட வரும். இதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஃபினான்ஸ் கண்டென்ட்ஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு என்னோட சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லோன் க்ளோஸ் பண்ணி வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள பேங்க்குக்கு போயிட்டு லோன் க்ளோசர் லெட்டர் அண்ட் நோ டியூ சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த நோ டியூ சர்டிஃபிகேட்ல உங்க நேம், உங்க லோன் அக்கௌண்ட் நம்பர், நீங்க பே பண்ண லோன் அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேங்க்ல கொடுக்குற அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர்ல சைன் பண்ணுங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் 35 2 காப்பீஸ் பேங்க் சீலோட வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க லோன் எடுக்கும்போது என்னதான் பைக் உங்க நேம்ல இருந்தாலும் அதோட லீகல் ரைட்ஸ் எல்லாமே பேங்க் கிட்ட தான் இருக்கும். இந்த பேங்கிங் டேர்ம்ஸ்ல ஹைப்போதிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஹைப்போதிகேஷனை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஃபார்ம் 35. தேர்ட், ஹைப்போதிகேஷன் ரிமூவல் பேங்க்ல கொடுத்த 3 டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் உங்க ஆர்சி, ஆதார், பேன் காப்பியை எடுத்துட்டு உங்க நியர்பை ஆர்டிஓல சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த ஹைப்போதிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் அப்டேட்டட் ஆர்சி வித்தின் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கொடுத்துருவாங்க. ஃபோர்த், இந்த ஹைப்போதிகேஷன் ரிமூவல் பிளஸ் ஃப்ரெஷ் அப்டேட்டட் ஆர்சி பத்தி உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் இன்சூரன்ஸ் காப்பியை கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மூத் ப்ராசஸா இருக்கும். ஃபிஃப்த், இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு 45 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சுட்டு உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. இன் கேஸ் இந்த பைக் லோன் இன்னுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சிபில் வெப்சைட்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்க சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.